வணக்கம். கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கனேடிய வீட்டு உரிமையாளர்களுக்கு மீண்டும் நிதியுதவி. பிரதமர் மார்கார்னி கொடுத்த வாக்குறுதி. கனடா வாழ் மக்கள் கவனத்திற்கு. கனடா தனிநபர் தரவு சட்டத்தில் அதிரடி மாற்றம். ஒரே நாளில் 163 விபத்துக்கள். விமான சேவை பாதிப்பு. கல்கரியை உலுக்கிய அதிர்ச்சி சம்பவம். 8000 லிட்டர் டீசல் கசிவு. கடலில் கலந்த அபாயம். பெரும் விபத்தில் சிக்கிய கனடா ரயில் 1000 தொழிலாளர்கள் பாதிப்பு. எட்மண்டனில் தங்கியுள்ள உயர் ஆபத்துள்ள சிறுவர் குற்றவாளி. பொதுமக்களுக்கு காவல்துறை விடுத்த பரபரப்பு எச்சரிக்கை. படுக்கையில் பவர் பேங்க் வைத்திருந்த இளம்பெண். சாம்பலான 6 கோடி மதிப்பிலான வீடு. நள்ளிரவில் நடந்த பயங்கரம். இனி தொடர்பன விரிவான செய்திகள். கனேடியர்களுக்கு வழங்கிய பசுமையில்ல ஊக்கத்தொகை மற்றும் மானிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தான் இன்னும் உறுதியாக இருப்பதாக பிரதமர் மார்கார்னி தெரிவித்துள்ளார். ஒரு ஆண்டுக்கு முன் லிபரல் கட்சி தலைமை போட்டியின் போது அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் இன்னும் முழுமையாக அமல்படுத்தப்படவில்லை என்ற விமர்சனங்களுக்கு அவர் தற்போது பதிலளித்துள்ளார். பிரதமர் கார்னி கூறியதாவது, குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கான கிரீனகோம்ஸ் கிராண்ட் திட்டத்துக்கு மீண்டும் நிதி ஒதுக்கப்படும் என உறுதியளித்திருந்தார். இதன் மூலம் வீடுகளை புதுப்பிக்க $5000 வரை மானியம் கிடைக்கும் என்றும், மேலும் பழைய எண்ணெய் சூடாக்கும் முறையிலிருந்து நவீன மின்சார கீட் பம்ப் முறைக்கு மாறும் குடும்பங்களுக்கு $10,000க்கும் அதிகமான நிதியுதவி வழங்கப்படும் திட்டமும் வலுப்படுத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்த திட்டங்களின் பொறுப்பு தற்போது இயற்கை வளங்கள் துறையிலிருந்து சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறைக்கு மாற்றப்பட்டு வருகிறது. இந்த திட்டங்கள் மக்களை சென்றடையும் போது அதிக தாக்கம் கொண்டதாக இருப்பதை உறுதி செய்யவே இந்த மாற்றங்கள் என கார்னி விளக்கியுள்ளார். ஏற்கனவே மின்சார வாகனங்களுக்கான மானியங்கள் மற்றும் சார்ஜிங் நிலைய விரிவாக்க பணிகளை அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சுமார் 5 லட்சம் கனேடியர்கள் விண்ணப்பித்திருந்த இந்த திட்டம் அதிக வரவேற்பு மற்றும் நிதி தேவை காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. இது மீண்டும் தற்போது செயல்பாட்டுக்கு வரவுள்ளது வீட்டு உரிமையாளர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனேடியர்களின் தனிநபர் தரவுகளை பெடரல் முகமைகள் எளிதாக பகிர்ந்து கொள்வதற்கும் மீண்டும் பயன்படுத்துவதற்கும் வழிவகை செய்யும் வகையில் தனிநபர் பாதுகாப்பு சட்டத்தில் மாற்றங்களை கொண்டுவர லிபரல் அரசு திட்டமிட்டுள்ளது. 1983ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த இந்த சட்டம் இதுவரை கணிசமான மாற்றங்களை சந்திக்கவில்லை. தற்போதைய விதிகளின்படி தரவுகளை பகிர தனிநபர் அனுமதி அவசியம். ஆனால் நவீன சேவைகளை தடையின்றி வழங்க இது தடையாக இருப்பதாக அரசு கருதுகிறது. புதிய முன்மொழிவின்படி சேவைகளை மேம்படுத்தும் நோக்கில் மாகாண மற்றும் நகராட்சி கூட்டாளிகளுடன் தனிநபர் தரவுகளை அனுமதியின்றி பகிர பெடரல் முகமைகளுக்கு அதிகாரம் வழங்கப்படும். தரவு பகிரப்படுவதற்கு முன்பாக வெளிப்படைத்தன்மையுடன் மக்களுக்கு அறிவிக்கப்படும். தரவு கசிவு ஏற்பட்டால் அதை தெரியப்படுத்துவது சட்டப்பூர்வ கடமையாக்கப்படும். செயற்கை நுண்ணறிவு மூலம் எடுக்கப்படும் முடிவுகள் குறித்து விளக்கம் கேட்கவும், தவறுகள் இருந்தால் மனித மறு ஆய்வு கோரவும் மக்களுக்கு உரிமை வழங்கப்படும். தனிநபர் தரவுகளை பெற தற்போதுள்ள சிக்கலான 2 சட்டமுறைகளுக்கு பதிலாக ஒரே சீரான முறை உருவாக்கப்படும். பழங்குடியின மக்கள் தங்கள் சமூக தரவுகள் குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் வழங்கப்படும். இந்த திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் ஜூலை 10ஆம் தேதி வரை தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான இறுதி அறிக்கை 2026-2027 குளிர்காலத்தில் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடா மத்திய அரசின் துப்பாக்கி திரும்பப் பெறும் திட்டத்தின் கீழ் அல்பர்டாவில் 7334 தடை செய்யப்பட்ட துப்பாக்கிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக புதன்கிழமை அறிவிக்கப்பட்டது. மார்ச் 31 வரை நாடு முழுவதும் மொத்தம் 67,000 துப்பாக்கிகள் 37,869 உரிமையாளர்களால் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் அல்பர்டா 4வது இடத்தில் உள்ளது. சுமார் 2500 வகை துப்பாக்கிகள் பொது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இருப்பினும் அல்பர்டா அரசு இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறது. மாகாண இறையாண்மை சட்டத்தின் கீழ் காவல்துறை உள்ளிட்ட எந்தவொரு மாகாண அமைப்பும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டாம் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இழப்பீடு வழங்குவதில் தற்போது சிக்கல் எழுந்துள்ளது. அல்பர்டா ஒத்துழைக்க மறுப்பதால் பதிவு செய்தவர்களுக்கு இழப்பீடு கிடைப்பது கடினம் என மத்திய அமைச்சர் ஹாரி ஆனந்தசங்கரி தெரிவித்துள்ளார். ஆனால் மத்திய அரசு தன் தோல்வியை மாகாண அரசு மீது திசை திருப்ப முயற்சிப்பதாக அல்பர்டாவின் தலைமை துப்பாக்கி அதிகாரி தெரிவித்துள்ளார். உரிமையாளர்கள் அடுத்த கட்ட அறிவிப்பு வரும் வரை காத்திருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண முதல்வர் டேவிட் எபியின் அலுவலகத்தில் ஒரு சுவாரஸ்யமான அதிகார பகிர்வு நடந்துள்ளது. துணை தொடர்பு இயக்குநராக இருந்த ஜேம்ஸ் ஸ்மித் விக்டோரியா பல்கலைக்கழகத்தில் புதிய பணியில் இணைய தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவர் சென்ற இடத்துக்கு தற்போது அவரைப் போலவே உருவம் கொண்ட அவரது அடையாள இரட்டை சகோதரர் ஜார்ஜ் ஸ்மித் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஜார்ஜ் ஸ்மித் ஏற்கனவே முன்னாள் முதல்வர் ஜான் ஹோர்கன் மற்றும் எபி ஆகியோரிடம் தொடர்பு இயக்குநராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். தற்போது மாகாண அதிகாரத்துவத்தில் பணியாற்றி வரும் ஜார்ஜ் புதிய ஊழியர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக ஜூன் மாதம் வரை மட்டும் இந்த தற்காலிக பொறுப்பை ஏற்றுள்ளார். சட்டமன்ற வளாகத்தில் எங்களை போன்ற இரட்டையர்கள் இணைந்து பணியாற்றி பலரை குழப்பத்தில் ஆழ்த்தியது ஒரு சிறப்பு வாய்ந்த காலம் என ஜேம்ஸ் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் மாதம் வசந்த காலத்தின் தொடக்கமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கனடாவின் கல்கரி நகரில் மீண்டும் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. வியாழக்கிழமை காலை பெய்த இந்த திடீர் பனிப்பொழிவு காரணமாக சாலைகள் வழுக்கும் தன்மையுடன் காணப்பட்டதால் காலை நேர பயணங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. கல்கரி காவல்துறையின் தகவல்படி வியாழக்கிழமை நள்ளிரவு முதல் நண்பகல் வரை மட்டும் சுமார் 163 வாகன விபத்துகள் பதிவாகியுள்ளன. இதில் 22 விபத்துகளில் நபர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் 10 விபத்துகள் மோதிவிட்டு நிற்காமல் சென்ற சம்பவங்களாக பதியப்பட்டுள்ளன. நகர நிர்வாகத்தின் சார்பில் முக்கிய சாலைகளில் பனியை அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வாகனங்களுக்கு இடையே போதிய இடைவெளி விடுமாறு அதிகாரிகள் ஓட்டுநர்களை அறிவுறுத்தியுள்ளனர். 10 முதல் 20 சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது. பனிப்பொழிவு காரணமாக கல்கரி சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுதளங்களை சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்றதால் விமான சேவைகளிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழலால் உலகளவில் ஹீலியம் வாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இது கனடா மற்றும் அமெரிக்காவின் வெதர் பலூன் ஏவுதல்களை பாதிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. வளிமண்டலத்தின் மேல் அடுக்கில் வெப்பநிலை, காற்றழுத்தம் மற்றும் காற்றின் வேகத்தை அளவிடும் இந்த பலூன்கள் துல்லியமான வானிலை கணிப்புகளுக்கு மிக அவசியம். குறிப்பாக புயல் காலங்களில் இவற்றின் தரவுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கனடாவின் 29 மையங்களில் 11 இடங்களிலும் அமெரிக்காவின் 12 மையங்களிலும் இன்றும் ஹீலியம் பயன்படுத்தப்படுகிறது. உலகின் 2வது பெரிய உற்பத்தியாளரான கட்டாரில் ஏற்பட்டுள்ள எரிவாயு நிலைய சேதங்கள் மற்றும் விநியோக தடைகளை இந்த தட்டுப்பாட்டிற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. வானிலை மட்டுமன்றி எம்ஆர்ஐ இயந்திரங்கள் மற்றும் கணினி சிப் தயாரிப்பும் இதனால் பாதிக்கப்படலாம். தற்போதைக்கு கனடாவில் பாதிப்பு இல்லை என்றாலும் மாற்று தொழில்நுட்பங்களை அரசு ஆராய்ந்து வருகிறது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் வட கடற்கரை பகுதியில் கடந்த மாதம் நிகழ்ந்த ரயில் விபத்தில் சுமார் 7,949 லிட்டர் டீசல் கசிந்துள்ளதாக மாகாண சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் 16 அன்று போர்ட் எட்வர்ட் அருகே ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 27 காலி ரயில் பெட்டிகள் தடம் புரண்டன. தொடக்கத்தில் கசிவு ஏதுமில்லை என கூறப்பட்ட நிலையில் பின்னர் ஒரு என்ஜின் தடம் புரண்டு டீசல் கசிந்தது உறுதி செய்யப்பட்டது. இதனால் இன்வெர்னஸ் கடற்பகுதியில் எண்ணெய் படலம் உருவானது. வெளியேறிய டீசல் 4,529 லிட்டர் மீட்கப்பட்டுள்ளது. ஆனால் 3,421 லிட்டர் டீசல் இன்னும் கண்டறியப்படவில்லை. கடலோர பகுதியில் விழுந்த 9 பெட்டிகளில் 5 பெட்டிகள் இதுவரை அகற்றப்பட்டுள்ளன. இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இருப்பினும் கனடாவின் 3வது பெரிய துறைமுகமான பிரின்ஸ் ரூபர்ட் துறைமுகத்துக்கான ரயில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் சுமார் 1000 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டதாக மேயர் ஹெர்பாண்ட் தெரிவித்துள்ளார். தூய்மை பணிகளை அமைச்சகம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. டொரண்டோவில் சமூக வலைதளம் மூலம் பழக்கிய பெண்ணை 4 வெவ்வேறு இடங்களில் பாலியல் வன்கொடுமை செய்த 34 வயதான லூயிஸ் ஆல்பர்டோ மொஸ்கோஷோ லோபோஸ் என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். 2022 செப்டம்பரில் இணையம் வாயிலாக அறிமுகமான நிலையில் 2022 முதல் 2023 டிசம்பர் வரை ஒரு நிகழ்ச்சிக்கு செல்வதாக கூறி பெண்ணை சந்தித்த சந்தேக நபர் தன்னிடம் நுழைவுச்சீட்டு இல்லை என கூறி தனது வீட்டுக்கு அழைத்துச் சென்று மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. அதேபோல் லேக்ஷோர் பொலவார்ட் பகுதியில் உள்ள பூங்காவில் சந்தித்த போது அந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி கழிப்பறைக்கு அழைத்துச் சென்று வன்கொடுமை செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜோக் பல்கலைக்கழகம் அருகிலுள்ள
கீல் ஸ்ட்ரீட் மற்றும் ஜோக் பொள்ளவாட் பகுதியில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பிறகு பெண்ணை மிரட்டி வாகனத்துக்குள் ஏற்றி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. ஜர்விஸ் மற்றும் டண்டஸ் வீதிகள் சந்திப்பில் உள்ள ஒரு வீட்டுக்குள் வைத்து மீண்டும் அந்த பெண்ணை மிரட்டி வன்கொடுமை செய்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இவர் மீது 5 பாலியல் வன்கொடுமை மற்றும் 5 கொலை மிரட்டல் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து தகவல் தெரிந்தவர்கள் காவல்துறையினரையோ அல்லது கிரைம் ஸ்டாப்பர்ஸ் அமைப்பையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சாஸ்கட்வன் மாகாணத்தில் காசநோயை கண்டறிவதற்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் சுகாதார வல்லுநர்கள் தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்து வருவதாக சாஸ்கட்வன் சுகாதார ஆணையத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் சாஸ்கட்வன் NDP கட்சி மாகாணத்தின் வடக்கு பகுதிகளில் காசநோய் பரவல் குறித்த தகவல்களை அரசு மறைப்பதாக குற்றம் சாட்டியிருந்தது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தரவுகளின்படி ஜனவரி 1, 2025 முதல் பிப்ரவரி 28, 2026 வரை பிரின்ஸ் ஆல்பர்ட் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மொத்தம் 22 காசநோய் பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாக எதிர்க்கட்சி தெரிவித்துள்ளது. காசநோய் பொதுவாக கனடாவுக்கு குடிபெயர்ந்தவர்கள் மற்றும் பூர்வீக குடிமக்கள் ஆகியோரிடையே அதிகம் காணப்படுகிறது. 6 மாத கால ஆன்டிபயோட்டிக் மூலம் இதை குணப்படுத்தலாம். சிகிச்சை தொடங்கிய 2 வாரங்களில் மற்றவர்களுக்கு பரவும் தன்மை நின்றுவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் MLA லீரோய் லேபரேட்டரி அரசின் விளக்கத்தை மறுத்துள்ளார். வடக்கு பகுதிக்கு நீண்ட தூரம் பயணம் செய்பவர்கள் மூலம் இந்த நோய் சமூகங்களுக்குள் பரவ வாய்ப்புள்ளதாக அவர் கவலை தெரிவித்துள்ளார். எட்மண்டன் காவல்துறை சிறுவர் துஷ்பிரயோக வழக்குகளில் தொடர் தண்டனை பெற்ற 39 வயதான அல்ஃபிரட் டேவிட் வைட் என்பவர் விடுதலையாவதை முன்னிட்டு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இவர் மீண்டும் குற்றமிழைக்க கூடும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 2020 கல்கரியில் சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்காக இவருக்கு 2 ஆண்டுகள் தண்டனை வழங்கப்பட்டது. பின்னர் 2021 மற்றும் 2022 ஆண்டுகளில் சிறுவர் பாலியல் துஷ்பிரயோக பொருட்களை வைத்திருந்தது மற்றும் தடை உத்தரவை மீறியது போன்ற காரணங்களுக்காக மீண்டும் சிறை சென்றார். தற்போது எட்மண்டனில் வசிக்கவுள்ள இவருக்கு நீதிமன்றம் பல நிபந்தனைகளை விதித்துள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இவரது நடத்தை குறித்து தகவல் தெரிந்தால் 7804234567 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களை போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். கனடாவின் ஸ்டிஸ்வில் பகுதியில் மார்ச் 24, 2026 அன்று நிகழ்ந்த தீ விபத்தில் ஒரு வீடு முற்றிலும் உருக்குலைந்தது. படுக்கையில் வைத்து பயன்படுத்தப்பட்ட லித்தியம் அயன் பவர் பேங்க் வெடித்ததே இந்த விபத்துக்கு காரணம். பாதிக்கப்பட்ட கேபி கேமன் கூறுகையில், நான் தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு வெடிப்பு சத்தம் கேட்டது. எனது கையில் எரிச்சல் ஏற்பட்டதை உணர்ந்து பார்த்தபோது பவர் பேங்க் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது என்று தெரிவித்தார். தலையணையால் அணைக்க முயன்றும் தீ மெத்தைக்கு பரவி வீட்டின் கூரை வரை எட்டியதாக தெரிவித்திருந்தார். தீயணைப்பு வீரர்கள் 3 நிமிடங்களில் வந்தும் சுமார் $7,50,000 மதிப்பிலான சொத்துக்கள் சேதமடைந்தன. ஓட்டுவாவில் இந்த ஆண்டில் மட்டும் பேட்டரிகளால் ஏற்படும் 9வது தீ விபத்து இதுவாகும். அமெரிக்காவில் INIU BI B41 மாடல் பவர் பேங்குகள் திரும்ப பெறப்பட்டாலும் கனடாவில் அவை இன்னும் விற்பனையில் உள்ளன. ஆகவே பேட்டரிகளை கவனமாக கையாள வேண்டுமென தீயணைப்புத்துறை பொதுமக்களை எச்சரித்துள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமல்லாது தொடர்ந்தும் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.